இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா? கெமிஸ்ட்ரி அளவுக்கு பிசிக்ஸ் அளவுக்கு எல்லாம் இங்க அவ்வளோ ப்ராடெல்லாம் இருக்காது. அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பேஸ் பண்ணா இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்ற இது லெசன் நம்பர் 1 இல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னமா? ஃபங்க்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கா கண்டினியூஸா, விடாம கண்டினியூஸா ஒரே ரொட்டீன். அது சொல்ல யார் பேச்சும் கேட்கவே வேண்டாம், சொல்லவே அது அது பாட்டுக்கு அது செஞ்சுட்டே இருக்குல்ல. அது போல கம்ப்யூட்டர் பேஸ்ல ஃபங்க்ஷன்னா ஒரு பொருள் ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணா போதும், ப்ரோக்ராம் அப்படின்ற பேர்ல நம்ம ஆன் பண்ணா போதும், அதுவே அதுக்கான வேலையை செஞ்சுக்கும். நம்ம சொல்ல 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 எல்லாமே செஞ்சுட்டே வரும். நம்ம சொல்லணும்னா எல்லாமே செஞ்சுட்டே வரும். உங்களே கொஞ்சம் ஸ்மார்ட்டான பசங்க இருக்காங்கல்லம்மா, போய் எடுத்துட்டு வரனா அங்க என்ன இருக்கும் மொத்தத்தையும் முடிச்சுட்டு நம்ம சொன்னதை எடுத்துட்டு வந்துடுவோம்ல, அந்த மாதிரி இது ஸ்மார்ட் ஒர்க்கர். இது நம்ம ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், மற்றது எல்லாமே பண்ணிப்போம். ஆச்சா? இப்போ ஃபங்க்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃபரன்ஷியேட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கா கம்பேர் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அப்புறம் டிஃபைன் பியூர் ஃபங்க்ஷன். அப்புறமேட்டுக்கு என்னது இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் சைடு எஃபெக்ட்ஸ். எதுல சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது என்ன இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, அது சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும்ன்றது தான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நாங்க அப்படி பார்த்துடலாம், அப்புறமேட்டுக்கா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் அதுக்கான வேலையை அதே ஒரே ப்ரோக்ரஸ்ல செஞ்சுக்கிறதுக்கு பேரு ஃபங்க்ஷனா? இது பாருங்க, பேசிக் பில்டிங் பிளாக். ப்ரோக்ராம் என்ன ஆகும்? அப்படியே பில்ட் பண்ணும்ல, அது எப்படி பில்ட் பண்ணுது? அது பில்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். அது பில்ட் தானாவே பில்ட் ஆயிடுது இல்லையா, அதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னது பாராமீட்டர். பாராமீட்டர் அப்படின்னா இது வந்து இப்படி வரும். இப்போ பாருங்க, பாராமீட்டர் அப்படின்ற வார்த்தை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யூஸ் வேரியபிள் பாராமீட்டர். ஃபங்க்ஷனோட இதோட டெஃபினிஷன் இருக்குல்ல, இது என்ன டிஃபைன் பண்ணி உன்னை டிஃபைன் பண்ணி வருதா, உன்னை டிஃபைன் பண்ணி வருதா, என்ன டிஃபைன் பண்ணி வருதா, இல்ல ஹோலா டிஃபைன் டிஃபைன் பண்ணி வருதா அப்படின்ற டெஃபினிஷன் இருக்குல்ல, அது கால்குலேட் பண்றது பாராமீட்டர். இத டிஸ்கிரைப் பண்றது பாராமீட்டர். ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றதை டிஸ்கிரைப் பண்றது பாராமீட்டர். கம்ப்யூட்டர் லெசன் எடுத்துறோம், அதுல என்ன லெசன் எடுத்துறோம்ன்றது சொல்றோம்ல, அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இது பாராமீட்டர். இது ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துறோம் அப்படின்ற வார்த்தை வந்து பாராமீட்டர் அப்படின்ற வார்த்தையை ஒயிட்டரே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆயிடுச்சா? அப்புறமேட்டுக்கு என்னமா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா என்னன்னா வேரியபிள்ஸோட வேல்யூ சொல்றது. இப்போ இது ஃபர்ஸ்ட் லெசன் தான் நடத்துறேன், அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் நடத்துல அதுக்குள்ள ஸ்கோர் பண்ணி எடுக்கிறோம் பாத்தியா, அது ஆர்குமெண்ட். அப்புறம் அது மட்டும் இல்ல, வேரியபிள்ஸோட வேல்யூ சொல்றதும் இதுதான். வேல்யூனா எப்படி சொல்றது? இப்போ இது சின்ன சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட், ஈஸி சப்ஜெக்ட், டஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறேன் பாத்தியா, ஐடென்டிட்டி கொடுப்போமா நம்ம, அது ஆர்குமெண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், கெமிஸ்ட்ரி அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது, சாதாரணமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொன்னா அதுதான் ஆர்குமெண்ட். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இதுல சொல்லி இருக்கிறது, இதை விட அதிகமா நமக்கே தெரியும். இப்போ ரிமோட்னா என்னன்னு சொல்லி நம்ம புக்ல இருப்போம், ரிமோட்னா என்னன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா அதை விட அதிகமா சொல்லுவேன். ஏன்னா ரிமோட் நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும். ரிமோட்ல பிக்சர் தெரியாது, ஒரு பிக்சர் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிற பொருள் ரிமோட். ரிமோட்ல வயர் கிடையாது, ஆனா அது டிவியோட தானாவே ஸ்கேனரா கனெக்ட், எல்லாமே நீங்களே சொல்வீங்கல்ல, அதுக்கு பட்டன் மட்டும் தான் இருக்கு. பட்டன்ல நம்ம சவுண்டையும் கால்குலேட் பண்ண, சவுண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், சேனலை மாத்தலாம், ப்ரோக்ராமை மாத்தலாம் சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி ரிமோட்ல புக்ல இருக்கிறத விட அதிகமா உங்களுக்கு தெரியும். அதே போலதான் இதெல்லாம் கூட புக்ல இருக்கிறத விட உங்களுக்கு அதிகமா தெரியும். ஆனா புக்ல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா இது இப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டேன், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டேன், இது ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லிட்டேன், இது ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டேன். இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற என்ன கான்செப்ட்னு சொல்லலாமா?
அவுட் பண்றது. ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்ஷன்ஸ் சொல்றது. அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி, அது என்ன ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எடுக்கறாங்கன்றத சொல்றதுதான் இன்டர்ஃபேஸ். இன்னும் கிளியரா சொல்லவா? அது சம் பண்றதா இல்ல நம் பண்றதா இல்ல லிஸ்ட் பண்றதா, இந்த மாதிரி எடுக்கிறது இன்டர்ஃபேஸ். இது சம் பண்றதா, நம் பண்றதா இல்ல லிஸ்ட் அவுட் எடுக்கிறதா இல்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா, அது என்ன சொல்ல வராங்கன்றத அந்த ப்ரோக்ராம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுல NUM அப்படி கொடுத்துட்டு A = 0 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிலதுல. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து அதுக்கு என்ன இன்டர்ஃபேஸ்ன்றத அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனை இப்படி எடுக்கணும். இதுக்கானது தான் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி எடுக்கலாம்னா இன்டர்ஃபேஸ் ஒபே. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுது அதை ஒபே பண்றது. சம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், சம் பண்ணும். லிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுமா, லிஸ்ட் அவுட் எடுக்கும். நான் லிஸ்ட்னு போட்டுட்டு நான் டியூஷனுக்கு ப்ரோக்ராம் ரெடி பண்றேன்டாமா, நான் லிஸ்ட் அப்படின்னு போட்டுடுறேன், எல்லார் பேரும் கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் எனக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும், லிஸ்ட் போட்டு கொடுத்துடும். ஆமாவா? அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம இது என்னன்னு சொல்றது, என்ன ஒர்க் பண்ணணும்ன்றத சொல்றது. இம்ப்ளிமெண்டேஷன்னா இது சொல்றதை இது ஒபே பண்ணும், மாத்தி எல்லாம் பண்ணாது. நாம ஒன்று சொன்னா அது ஒன்னெல்லாம் பண்ணாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ண ஒபே பண்ணும். அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ யாருக்கு கிளியரா இருக்கு? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ பாருங்க, பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ஒரு பேஜ் வச்சுக்கோ, அல்காரிதம். அல்காரிதம் என்ன? மேத்தமெட்டிக்ஸ். ஆமாவா? பியூர் ஃபங்க்ஷன்னா அல்காரிதம். என்னென்ன? பிளஸ்ஸாமா, மைனஸா, மல்டிபிளா, டிவைடா, இதெல்லாம் அல்காரிதம் தான். நம்ம ஈக்குவலன் கூட வச்சுக்கலாமே. இதெல்லாம் அல்காரிதமா? இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இம்பியூர் ஃபங்க்ஷன் என்னமா? இம்பியூர் ஃபங்க்ஷன் தான். இம்பியூர் ஃபங்க்ஷனை எதுக்கு இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்றோம்? இம்பியூர் அப்படின்றது அசுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் அதுக்கு பேர் அப்படி வச்சுட்டாங்க? இது பியூர் அப்படின்னு நல்ல பேரோ, இதுக்கு ஏன் பியூர்னு வச்சுட்டாங்க? என்ன விஷயம்னா இது சேம் வேல்யூ கொடுத்தா சேம் ரிட்டர்ன் கொடுத்துடும். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு அப்படியே ஒரே பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துடும். இம்பியூர் ஃபங்க்ஷன்ன்றது இது அதை விட பெரிய ஃபங்க்ஷன்ஸ். ஆனா இது ஒரே மாதிரி வரும் அப்படின்றது அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல OTP வருதா, பேங்க்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து நம்ம OTP வரும்லமா, அந்த ஒரு 4 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. OTP. சரி, கேஸுக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு இந்த மாசம் வந்து அதே OTP அடுத்த மாசமும் வருது, வராது. நீ 100th டைம் எடுத்தா கூட 100th டைம் கூட டிஃபரா தான் வருமே தவிர அதே OTP யாருக்குமே வராது. சோ அது முக்கியமானது தான், ஆனா அது சேமா வராது. அதுவும் நம்பர் தான், அதுவும் முக்கியமான விஷயம் தான், அதுவும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். ஆனா அது சேம் காப்பி ஆகாது. அது சேம் இல்ல அப்படின்றத தான் இப்படி எடுக்கறாங்க இம்பியூர்னு. அதாவது இது நம்ம ஹேண்ட் ஓவர்ல இருக்கா, ஹேண்ட் ஓவர்ல இருக்கா, இது கரெக்ட்டா அதை செக் பண்ண முடியுமா? இது நம்ம ஹேண்ட் ஓவர்ல இல்லாத குளோபலைஸ் விஷயம், வேற ஒயிட்டா இருக்க குளோபலைஸ் விஷயம், அது தாண்டின விஷயம் வெச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன வரும்? இதுக்கு தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இதுக்கு சைடு எஃபெக்ட் வராது. 5+2ல என்ன சைடு எஃபெக்ட் வர போகுது? இதுக்கு OTP-ய பார்த்து போடு, தப்பாயிடுச்சுன்னா சொல்றோமா? அப்பனா என்ன இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னாக்கா இதோட வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸ்லயும் டிஃபரன்ஷியேட் கொடுத்துட்டா அதுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட். அதோட வேரியபிள்ஸ்ல என்னது, ஒரு பேஜ் வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற OTP. ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற OTP. நம்ம தப்பா கொடுத்துட்டா ப்ரோக்ராம் ஆகுமா? ஆகாது. தப்பா கொடுத்துட்டீங்க, சரிங்க, நீங்க என்னோட நாங்க 100 டைம் தப்பா கொடுத்தாலும் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நம்ம கரெக்டா கொடுக்குற வரைக்கும் அது செட்டே ஆகாது. என்ன விஷயம்னா அவங்க கொடுக்கறதும் நம்ம கொடுக்கறதும் சேம் இருக்கணும், இல்லைன்னா அது தப்பாயிடும். அதுக்கு பேர் நமக்கு சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கணும். இதுதான் சைடு எஃபெக்ட். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்கம்மா. ஃபங்க்ஷன் அப்படின்றது பேசிக் பில்டிங் பிளாக். போயிட்டே
ஃபங்க்ஷன்ன்றது பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். அந்த அந்த ப்ரோக்ராமோட பிளாக் இருக்கு பாத்தியா, அப்படியே அந்த செட் ஆஃப் டிசைன் இருக்கு பாத்தியா, அதுன்னு வெச்சுக்கோ. இது பாராமீட்டர் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனுக்கான வேலை செய்யறது. ஃபங்க்ஷனுக்கான வேலை என்ன செய்யும்? டெஃபினிஷன் யூஸ் பண்றது. இது என்ன டிஃபைன் பண்ணிருக்கு? அந்த டெஃபினிஷன் இருக்கு பாத்தியா, என்ன டெஃபினிஷன்? ஒரு क्वेश्चनக்கான டெஃபினிஷன் நம்ம சொல்றோம் தானே. எந்த क्वेश्चनக்கும் நம்ம கேங் கியூப்ன்றதுக்கான டெஃபினிஷன் நம்ம படிச்சோம் இல்ல. அப்ப ஒவ்வொருத்துக்கும் CPU க்கு டெஃபினிஷன் என்ன? சென்ட்ரல் ப்ராசஸ். ஏன் டெஃபினிஷன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? அதுக்கான கிளாரிட்டி. அது என்னது? CPU னா என்ன? அது கம்ப்யூட்டருக்கு பிரைன். அப்ப கொஞ்சம் அதுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இந்த ஒவ்வொரு ப்ரோகிராமுக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கும். டெஃபினிஷன் இல்லாமல ப்ரோகிராம் பண்ணுவோம். ஏதோ ஒரு டெஃபினிஷன், அது இந்த டெஃபினிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பாராமீட்டர். அப்ப பாராமீட்டர்னா என்ன? பாராமீட்டருக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க வெச்சுக்கோயே? ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ன்றது வேரியபிள்ஸோட வேல்யூ. வேரியபிள்ஸோட இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது. சின்ன ப்ரோகிராமா பெரிய ப்ரோகிராமான்னு வெச்சுக்கலாமா? அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்ஸோட ஆக்டிவிட்டியோ ஆக்ஷன்ஸோ சொல்றது. இது என்ன ஆக்டிவிட்டி, என்ன ஆக்ஷன்? ஒரு பேஜுக்கு வெச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல்ல ப்ரோகிராம் கொடுக்குறாங்களா? நம்ம ஸ்கூல்ல இல்ல நமக்கு ப்ரோகிராம் கொடுப்பாங்கல்ல, அப்படின்னு வெச்சுக்கலாம். நம்ம என்னென்ன பண்றோம்? இதோட கிளியரா சொல்லணும்னா நமக்கு கொடுக்குற டைம் டேபிள், டே டைம் டேபிள் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குள்ளே பண்ணிக்கிறது. இல்லைன்னா அதுக்கு நம்ம கரெக்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஒண்ணு பண்ணிட்டா போதும், மிச்சதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். அதோட ஆக்டிவிட்டியை சொல்லி கொடுக்கறது சொல்றது, அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன்ஸை பார்க்கணும். இது என்னது? இன்டர்ஃபேஸ். இது என்னது? இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸை ஒபே பண்ணணும். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இன்டர்ஃபேஸை ஒபே பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் பியூர் ஃபங்க்ஷனா இம்பியூர் ஃபங்க்ஷனான்றது உங்களுக்கு கிளியரா இருக்கு. அதுக்கான சைடு எஃபெக்ட்டும் கிளியரா இருக்கு. இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்காமா? இல்ல. இப்போ இத பார்க்கலாம். சப்ரூட்டீன் அப்படின்றது பேசிக் பில்டிங் பிளாக். சப்ரூட்டீன் அப்படின்றது ரொட்டீன் என்ன? சப்ரூட்டீன் என்ன? இப்படின்றது வெச்சுக்கலாம். இங்க இது, அதாவது இதுன்னு வெச்சுக்கோ. இங்க இது ஃபுல்லா சப்ரூட்டீன். ரொட்டீன் இங்க இது சப்ரூட்டீன் வெச்சுக்கலாமா? இங்க இது சப்ரூட்டீன் வெச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அந்த கோடோட பெரிய ஸ்ட்ரக்சர் இது. அப்புறமேட்டுக்கா பாராமீட்டர். ஃபங்க்ஷனைய ஒரு பேஜ் வெச்சோம். பாராமீட்டர்னா இதான் நான் சொன்னேன்லமா, ஒரு பேஜ் வெச்சுக்கோ. பீன்றது பாராமீட்டர். அது கொடுக்குற டிஜிட் இருக்கு இல்லையா, இது பாராமீட்டர். A is equal to B is equal to, அப்போ ஏதோ A அப்படின்றது கொடுக்குறோம் பாத்தியா? ப்ரோக்ராம்ல நீங்க A அப்படின்னு போடுவீங்க. அந்த A அப்படின்றது பாராமீட்டர் அப்படின்னா 0 அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். A is equal B is equal to 0 அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வெச்சுக்கோமா. இதுல Bன்றது பாராமீட்டரும் 0ன்றது ஆர்குமெண்ட். யாருக்கு கிளியர் ஆச்சுமா? B is equal to 0 ன்னு கொடுக்குறோமா, Bன்றது பாராமீட்டர்மா, 0ன்றது ஆர்குமெண்ட்மா. இதுல என்னமா டவுட்? ஓகேவா? அப்புறமேட்டுக்கா பாராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப் அப்படி ஒன்று வரும். அதாவது இதுக்கு எப்படின்றது டேட் டைம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். பாராமீட்டர் வித் டேட்டா டைப் அப்படின்றது அதுக்கு டேட்டோ டைமோ கொடுக்கணும். ஒரு பேஜ் வச்சுக்கோ. இது வந்து ஸ்கூல் ரூல்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு தடவை தான் ரூல்ஸ் போடுவோம், ரூல்ஸ் சேஞ்சே இருக்காது. இதுக்கு டேட் அண்ட் டைம் இல்லை. இது வந்து எக்ஸாம் ரூல்ஸ், டெஸ்ட் ரூல்ஸ் வெச்சுக்கலாம். இது வந்து ஸ்கூல் டைம் டேபிள், இது வந்து டெஸ்ட் டைம் டேபிள். இதுக்கு டேட் டைம் இருக்குதானமா? எதுக்கு டேட் டைம் இருக்காமா? அதான் வாயை திறந்து சொல்லுங்க. பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேல்யூ இருக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்காது. அது ரேண்டமானது. ஒரு பேஜ்க்கு வெச்சுக்கோங்க. 2 + 3 = 5. ஓடிபிக்கு நீ என்னமா வேல்யூ கொடுப்ப? ஓடிபிக்கு வேல்யூ கிடையாது. ஸ்கேனருக்கு என்ன வேல்யூ இருக்கு? கிடையாது. அது போலதான் இப்போ பியூர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இது ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட் என்ன? இதுதான். இதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட். இது மேக்ஸ் தான். அப்புறமேட்டு இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா? இல்ல. அதே மாதிரி பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு. அப்புறமேட்டுக்கா இதுக்கு டேட் அண்ட் டைம் இருக்கு. டைம் இருக்குல்ல, ஓடிபி 1 நிமிஷத்துக்கு மேல வருது, அது வரல. ஆர்குமெண்ட்ன்றது இதுக்கு இல்லை. இதுக்கு அதாவது கெஸ்ஸிங் கிடையாது.
இதுதான் அக்யூரேட்டா கெஸ் பண்ண முடியாது. இது ஃபுல் லெசனே இதுதாமா. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? கட் கர். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்லயே ரீகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படினு ஒன்னு இருக்கு. ரீகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுல நமக்கு என்ன புரியுது? ரீ அப்படின்ற வார்த்தை என்னதுமா? இன்னொரு. வெரி குட். இன்னொரு தடவை அப்படின்ற வார்த்தை அர்த்தம். அதாவது என்ன ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு அதுவே வேலை சொல்லிப்போம் சில டைம்ஸ். ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு அதுவே வேலை சொல்லிப்போம். எப்படின்னாக்கா ஒரு பேஜ் வச்சுக்கோங்க. r is equal to 2 அப்படின்னு கொடுத்துடுறோம். வேண்டாம் b நே வச்சுக்கலாம். b is equal to 2 கொடுத்துடுறோம். சரியா? அப்புறம் b plus c is equal to 0 ன்னு கொடுத்துடுறோம். ஓகேவா? இப்போ c ஓட வேல்யூ என்ன? is equal to -2. ஆமா தானே? +2 -2 என்ன ஆகும்? 0 ஆயிடுமா? இப்போ c is equal to அப்படின்னு கொடுத்துட்டா இந்த ஃபங்க்ஷன் இதுவே வேலை கொடுத்துக்கோ பாத்தியா? இப்போ நான் இந்த ஆன்சர் சொல்லிரலனா நீங்க கெஸ் பண்ணுவீங்கல. அப்போ நீங்க கெஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அது கெஸ் பண்ணும்ல. இது கெஸ் பண்ற விஷயம் தான் ரீகர்சிவ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ன்றது அதுக்கு அதுவே வேலை சொல்லிக்கும். அதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். கால் இட்செல்ஃப். அதுக்கு அதுவே அழைப்புகள் கொடுத்துட்டு அதுக்கு அதுவே வேலை சொல்லிக்கிறதுக்கு பேரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது அதோட பேர். அது ரிகர்சிவ்ன்றது. ஓகேவா? அப்புறம் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் இதுல என்னமா உங்களுக்கு புரியுது? இன்டர் அப்படின்றது என்ன? வெரி குட். ஃபேஸ்ன்றது என்ன? இத நம்ம எப்படி கெஸ் பண்ணிக்கலாம்? உள்ளுக்குள்ளேயே கெஸ் பண்ணி பாத்துக்கிறதுன்ற அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, இதுக்கு டைம் டேபிள் அப்படின்னு பேரு. இது அதிகமா டைம் டேபிளுக்கு யூஸ் ஆகும். ஒரு பேஜுக்குன்னா நம்ம சட்டனா சொல்லணும்னா டைம் டேபிள்ல தான் சொல்லுவோம். போடா டைம் டேபிள்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா டைம் டேபிள்ல தான் சொல்லுவோம். இது என்ன? செய்யும் வேலையை சொல்றது. டைம் டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுமா? செய்யற வேலையை சொல்றதுக்கு பேர் தான். நம்ம இதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு ஐடென்டிட்டி வச்சுட்டு செய்யறோம் பாத்தியா? அதே போலதான் ப்ரோக்ராமும். அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுட்டு அது சொல்ற வேலையை கண்டினியூவா செஞ்சுட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நம்ம சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டா போதும். டைம் டேபிள் மாத்திட்டே வரும். ஒரு தடவை சொல்லிட்டா அது போய் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கணும்? ஒரு தடவை கொடுத்துட்டா அது வேலையை அதுவே பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். இது பேர் தான் இது. இது ஒன்று சாரிட்டேரியன் இன்டர்ஃபேஸ். இதுல இது இன்னொரு டைம் ஒரு பேஜ் வச்சு எக்ஸாம் டைம் டேபிள்னு வச்சுக்கலாம். அதுதான் நான் இதை சொன்னேன். இப்போ இந்த சாரிட்டியன் கேமிலியன்ஸ் அப்படின்னா என்னமா? ஒரு பிரபுதேவா படத்துல ஒரு ஃபிலிம்ல அந்த Dress சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? வெரி குட். அதுக்கு அந்த Dress சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்லமா? அந்த Dress சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிற அந்த டிசைன் பண்றதுக்கு பேர் கேமிலியன். அது எப்படி கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்? பச்சோந்தி. அந்த மாதிரி அதுக்கு பேரே அப்படிதான். ஒரு ப்ரோக்ராம் ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல வச்சுக்கோங்க. ஒரு கலர் இருக்கும்னு வச்சுக்கோ. இன்னொரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ்ல இன்னொரு கலர் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலரா மாறுறது ஒரு விஷயம். எப்படி ப்ளூ அண்ட் yellow ப்ளூவும் yellowவும் சேர்ந்தா green ஆயிடுது. ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்தா பிங்க் ஆயிடுது. அதுபோல இது ஒரு வேல்யூ. இது ஒரு மெத்தட். ஒரு 14 15 அந்த மாதிரி கலர் சேர்த்துட்டு அதை அப்படியே கொடுத்தோம்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு தெரியுமா? அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு கலரையும் காட்டிடும். உனக்கு என்ன கலர் வேணும்? 14 இந்த 14 பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பேரு கேமிலியன். பச்சோந்தி கரெக்ட் தான். 2 different changes or 3 colors. இப்போ 14 கலர்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்றது. இதுக்கு எப்படி எல்லாம் எடுத்து வராங்க பாரு. A equal to A, B equal to B, C equal to C. அப்புறமேட்டுக்கா A plus B plus C is equal to 0. இத எப்படி இப்போ A plus B plus C is equal to ஏதோ ஒரு நம்பர் தானே வரணும். 0 னா என்னமா பண்றது? A plus B plus C ன்றது 10 ன்னு வெச்சுக்கோயே. நம்ம எல்லா நம்பர்ஸ் கொடுத்துடலாம் தானேமா. A plus B plus C is equal to 0 னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா A equal to இங்க வெச்சு A equal to 1 ன்னு சொல்லிடணும். B equal to 1 ன்னு சொல்லிடணுமா? C is equal to -2 ன்னு சொல்லிடணும். இப்போ இது 0 ஆயிடுச்சா?
0 தானே ஆயிடுச்சு. இந்த மாதிரி அதுக்கு அதுவே கொஞ்சம் ட்ரிக்ஸா வேலை செஞ்சுக்கும். அதுதான் கேமலியன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் லெசன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காமா? ஃபர்ஸ்ட் லெசனே இவ்வளவுதான். ஓவர்.